மானுடம் கண்ட மகத்தான புரட்சி என்ற நூலை சித்திரங்களாக தீட்டி மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, லெனின் வாழ்க்கை கதை என்ற புத்தகம் மரியா பிரிலிலா எவா என்ற ஒரு ஆசிரியர் எழுதி தமிழில் வந்துள்ளது. அதுவும் ஏராளமான வண்ண படங்கள், புகைப்படங்களாக அந்த படம் இருக்கும். அதில் லெனினுடைய வாழ்க்கை கதையும் இருக்கும், ரஷ்ய புரட்சியின் சுருக்கமும் அதில் இருக்கும். மிக சிறப்பான புத்தகமாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக என்னை கவர்ந்த ரஷ்ய புரட்சி சம்பந்தமாக என்னை கவர்ந்த புத்தகம் இந்த புத்தகமாக தான் இருக்கும். அவ்வளவு எளிய விஷயங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும் போதும் பார்க்கும் போதும் புரட்சியின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் மிக அழகாக வண்ணங்களாக தீட்டியிருப்பார். இந்த ரஷ்ய புரட்சி சம்பந்தமாக நாம் தொடர்ந்து படிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு வருபவர்கள் முதலில் ரஷ்ய புரட்சி, தாய் நாவல் போன்றவை எல்லாம் படிப்பார்கள். ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி எல்லாம் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது அவ்வளவு அந்த புரட்சிகரமான வரலாறையும் புரட்சிகரமான போராட்டங்களையும் படிப்பது குறைந்து விட்டது. அதனால்தான் ஒரு கவிஞர் எழுதினார், இங்கு புரட்சி தலைவர் வந்தார், புரட்சி தலைவி வந்தார், ஆனால் புரட்சி மட்டும் வரவே இல்லை என்று. அதனால் இந்த காலகட்டத்தில் புரட்சி என்றால் என்ன என்பதை தெரியப்படுத்துவதற்கும், மார்க்சிசம் என்பது ஒரு வரட்டு தத்துவம் அல்ல, அது மகத்தான மனித குலத்தை விடுதலைக்கான ஒரு விஞ்ஞானபூர்வமான தத்துவம் என்பதை விளக்கும் விதமாக இந்த புத்தகம் எளிய வடிவில் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. தோழர்கள் அனைவருமே இதை படித்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு இந்த புத்தகத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும்.